சென்னையில 4வது நாளாக போராட்டம் நடத்திய இடைநிலை ஆசிரியர்களை போலீசார் கைது செய்த நிலையில அத மொபைல் போன்கள்ல படம் பிடித்த போது போலீசார் பறித்து சென்றதால பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. சம வேலைக்கு சம ஊதியம் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி தொடக்க பள்ளிகள்ல பணியாற்றும் இடைநிலை ஆசிரியர்கள் டிசம்பர் 26ஆம் தேதி சென்னை நுங்கம்பாக்கத்துல உள்ள டிபிஐ வளாகத்திலையும் 27ஆம் தேதி எழும்பூர்லயும் உள்ள மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகத்திலையும் அதற்கு முந்தைய நாள் சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலக பகுதியிலையும் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினாங்க. 4வது நாளாக சென்னை மெரினா காமராஜர் சாலையில் உள்ள எழிலகத்தையும் நுங்கம்பாக்கம் டிபிஐ வளாகத்தையும் முற்றுகையிட்டு இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் நடத்தினாங்க. அப்போது ஆசிரியர்களை போலீசார் தடுத்து நிறுத்தி கைது செய்தாங்க. அதே போல உழைப்பாளர் சிலை அருகே ஒன்று திரண்ட ஆசிரியர்கள் எழிலகத்தை நோக்கி கோரிக்கை பதாகைகளோட புறப்பட்டவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தியிருக்காங்க. அதனைத் தொடர்ந்து அவர்கள் காமராஜர் சாலையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. அதனைத் தொடர்ந்து போலீசார் அவங்கள குண்டு கட்டா தூக்கிட்டு போயிட்டு கைது செய்தாங்க. போலீசார் கைது நடவடிக்கையை புகைப்படம் எடுக்க முயற்சி பண்ண ஆசிரியர்களுடைய மொபைல் போன்களை போலீசார் பறித்ததா ஆசிரியர்கள் குற்றம் சாட்டியிருக்காங்க.